நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பதினாறாம் நூற்றாண்டில் முகலாய சாம்ராஜ்யத்தின் மாமன்னர் பாபர் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்த மும்முரமாக முயற்சி செய்து கொண்டிருந்த காலம் அது. ஓரளவுக்கு மேற்கு பாரதத்தை ஆட்கொள்வதில் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்றே கூறலாம். இருப்பினும் தெற்கு பாரதத்தில் ஒரு ராஜ்யம் சுதந்திரமாகவும் சுபிட்சமாகவும் இருந்து கொண்டிருந்தது. அதுதான் விஜயநகரம். அதை ஆள்பவர் மகானும் சர்வ வல்லமை படைத்த ஸ்ரீகிருஷ்ண தேவராயர். தர்மத்தையும் நீதியையும் நிலைநாட்டுபவராகவும் கலைகள் மீது அபார நேசம் கொண்டவராகவும் திகழ்ந்தார். இந்த ராஜ்யத்தின் உயிராக கருதப்படுபவர் மந்திரி திம்மரசு. கிருஷ்ணதேவராயர் அவரின் மீது அளவற்ற மரியாதை கொண்டிருப்பது மட்டுமின்றி அவருக்கு தன் தந்தை ஸ்தானத்தை கொடுத்தார். ராஜ பண்டிதர் தாத்தாச்சாரியார் பொய், பித்தலாட்டம், சந்தர்ப்பவாதி இவை அவரின் புனைப்பெயர்கள். விஜயநகரத்திற்கு அவர் ஒரு கரும்புள்ளி. சுயநலத்தோடு சூழ்ச்சி செய்து அவர் தன் காரியங்களை சாதித்துக் கொண்டிருந்தார். அப்படி இருந்தும் கிருஷ்ணதேவராயரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானது மட்டுமின்றி விஜயநகர சாம்ராஜ்ய மக்களால் மகான் என்று போற்றப்பட்டார். ஆனால் ஒருவர் வெகு விரைவில் இந்த தர்பாருக்கு விரைந்து கிருஷ்ணதேவராயரை கண்ணெதிரே இருக்கும் தாத்தாச்சாரியார் போன்ற கபட ஆட்களிடமிருந்தும் கண்ணுக்கு தெரியாமல் நாட்டில் இருக்கும் எதிரிகளிடமிருந்தும் காப்பாற்றப் போகிறார். ஆனால் இவையெல்லாம் செய்ய போகும் அந்த நபர் இந்த விஷயங்கள் ஏதும் தெரியாமல் வெகு தொலைவில் இருக்கும் தெனாலி என்ற கிராமத்தில் தன் வாழ்க்கையில் ஐக்கியமாகி உள்ளார். அவர் பெயர்தான் ராமன். இதுதான் ராமனின் வீடு. இன்று இங்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவையெல்லாம் வேறு யாருக்காகவோ அல்ல, ராமனுக்காகத்தான். லக்ஷ்மி அம்மா நம் ராமனை பெற்றெடுத்த தாய். இந்த குடும்பம் மட்டுமின்றி கிராமம் முழுவதும் இவரை அம்மா என்று அழைப்பார்கள். அம்மா இன்று மௌன விரதத்தில் இருப்பதால் எதுவாக இருந்தாலும் சைகை காட்டிதான் தெரிவிப்பார்கள். ஐயோ அம்மா, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையே சீக்கிரம் வர சொல்லுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஏமா காதுல விழுந்துதா இல்லையா? அம்மா அடியோ, இதுக்கு எதுக்கு இவ்வளவு கோபம்? நாழியாகிறதுன்னு தானே சொன்னேன். பொண்ணு மாப்பிள்ளையே வர சொல்லுங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்றனோ இல்லையோ? ஓம் கணேசாய நமக, ஓம் ஏகதந்தாய நமக, ஓம். குண்டப்பா இவன் ராமனுடைய மிக நெருக்கமான நண்பன். டேய் என்னடா? நல்லா இருக்கு. ஜலிக வேஷ்டிக்கோ தொங்கல கொத்துமணிக்கோ பொருத்தம் நல்லா இருக்கு. அதுக்கு என்ன? எடுத்துக்கவா? எதுக்கு? விளையாடுதா? வேலை எதுக்கு? வரவில்லன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன், இதுல வழிப்பறி வேற. வாருங்கள், நாம் சற்று நமது பார்வையை இந்த மணப்பெண்ணின் மீது திருப்புவோம். என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? இவர்தான் சாரதா, ராமனின் பால்ய சிநேகிதி. இப்பொழுது ராமனின் தர்மபத்னியாக போகிறாள். நான் சொல்றத காதுல போட்டுக்க, இங்க யாருமே இல்லையா? வாமா வாமா, எழுந்திருமா, எழுந்திரு. ராமன் தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ஓடிவிட்டான். அட இவ்வளவுதானே? ராமன் தனக்கு கல்யாணம் வேண்டாம் என்று ஓடி
கல்யாணம் வேண்டாம் என்று ஓடிவிட்டானா? போச்சுங்க போச்சுங்க, என்னோட கனவு பாழா போச்சுங்க. போச்சு. பண்டிதர்களில் சிறந்தவர், பெரும் ஞானி, மகா வித்வான், முற்றும் அறிந்தவர், சகல வேதங்களையும் கரைத்து குளித்தவர், புலமையிலும் வல்லமையிலும் விஜயநகரத்திற்கு புகழ் சேர்த்தவர் ஸ்ரீ 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 பண்டிதர் ராமர் தர்பாருக்கு வருகை தருகிறார். பண்டிதர் ராமர் வாழ்க! 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 ராமா காப்பாத்து, உன் பட்டுவ காப்பாத்து ராமா. ஏ சோம்பேறி, எழுந்திரு. இவ்ளோ புலம்புற உன் காதுல விழலையா? இந்த ஆடி என்ன போற தின்னதுக்கு அப்புறம் தான் நீ என்ன வந்து காப்பாத்துவியா? இதுதான் ராமனின் குடுமி, பேரு பட்டு. இது பேசுவது ராமனுக்கு மட்டும்தான் கேட்கும். இக்கட்டான சூழ்நிலைகளில் ராமனுக்கு இது எச்சரிக்கை விடுக்கும். இன்னும் 2 நிமிஷம் தாமதம் ஆயிருந்தா அநியாயமா இந்த ஆட்டோட பசிக்கு நான் பலியாயிருப்பேன். எது எது எப்போது நடக்குமோ அது அது அப்போது நடக்கும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் பிறகு எதற்கு அந்த பெருமான்? பல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாக கூடும், காலம் கனியும் வரை காத்திருந்தால் இல்லையடா அவனை விட அதிர்ஷ்டசாலி. அதுக்கு நீ இப்போ சரி, அதை விடு. நான் பசியில பரிதவிக்கிறேன். பசி எடுத்தா உன் 2 கையால அந்த மாம்பழத்தை பறிச்சு தின்ன வேண்டியதானே? கனியை பறித்து இயற்கையை அவமதிப்போமா? இயற்கையை அவமதிக்கிறதா? பிறகு என்ன? இறைவனின் நியதிப்படி அனைத்திற்கும் அழிவு நிச்சயம். இந்த பழத்தின் காலம் முடிந்ததென்று இதன் நிறமும் ரூபமும் தெளிவாக சொல்கிறது. இது தானாக கனிந்து என் மடியில் விழப்போகிறது. இயற்கை தானே செய்ய போகும் காரியத்திற்கு நான் ஏன் இடையூறாக இருக்க வேண்டும்? உன்னை போன்ற ஒரு சோம்பேறிக்கு நான் கொடுமையாக இருப்பதில் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். வெட்கப்பட வேண்டியது நான். ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு அரச குடும்பத்தில் இளவரசனாக பிறக்க வேண்டிய நான் இங்கு பிறந்தேன், இந்த தெனாலி கிராமத்தில் ஆட்டு மந்தையின் நடுவே. இப்பொழுது புரிந்ததா? சரி விடு, நான் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும். உன்னுடைய ஓய்விற்கு ஓய்வில்லை ராமா. அதோ பார், உன்னை அழைத்து போவதற்கு அந்த யமதூதன் வருகிறான். என்ன உன் நண்பன் சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. மத்தவங்களை விட உனக்கு ஷாலதாவை நினைத்தும் கவலை இல்லையா? இப்படி திருமணம் செய்யாமல் ஓடி வந்து விட்டாயே, அவள் மனம் என்ன பாடுபடும் தெரியுமா? தெரியும். ஒருவராவது எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டார்களா? ஏன், நீயும் ஷாலதாவும் சின்ன வயது நண்பர்கள் தானே? நீதானே கூறினாய் நான் ஷாலதாவை மிகவும் காதலிக்கிறேன். கூறினேன் குண்டப்பா, கூறினேன். ஆனால் காதலுக்கும் கல்யாணத்திற்கும் இடையே வெகு தூரம். உன்னை ஒன்று கேட்கட்டுமா? இவ்வுலகில் விலை மதிக்க முடியாத பொருள் எது? அம்மா செய்யல நெய்லண்டு திருமாங்கல்யம். அதை அவள் கழுத்தில் கட்டியவுடன் என் கதை முடிந்துவிடும். அவளுக்கு என்ன? கட்டிய தாலியை சுமந்து கொண்டு சந்தோஷமாக இருப்பாள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவள் பாரத்தை சுமந்து கொண்டு வாழ வேண்டியவன் நான் தானே. என்னை பேசவிடு குண்டப்பா, பேசவிடு. அம்மா என்னை விட்டு விட்டு துரத்திய போதெல்லாம் அவள் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாள். எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்பட்ட போது அவள் பிசுனாரி தந்தைக்கு தெரியாமல் அவள் தான் பணம் கொடுத்தாள். பேசாதே. நான் ஆபத்தில் சிக்கிய போதெல்லாம் என்னை காப்பாற்றி உதவி செய்தாள். அதற்கு நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும்? நீயே சொல், என்ன செய்யட்டும்? என் வாழ்க்கையை தியாகம் செய்து குடும்பம் நடத்தட்டுமா? நான் திரும்பி பாழலாமா? எதற்காக நான் பார்க்க வேண்டும்? அந்த சாரதா என்னை என் பின்புறமா நிற்கிறாள். அதுதான் உண்மை. உண்மையாகவா? சாரதா, நீ எப்போது வந்தாய்? நீ வந்தது எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆஹா, இவ்வுடையில் எவ்வளவு அழகாக இருக்கிறாய்.
அழாதே அழாதே, உன் அழுமுகத்தை யாராலும் பார்த்து சகிக்க முடியாது. தூக்குங்க. நான் சொன்னது அவனை அல்ல, என் முந்தானையை எடுத்து என் கழுத்தில் போட்டு அந்த மரத்தில் தூக்கிடுங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதை விட சாவதே மேல். எதற்கு இப்போது அழுகிறாய்? செய்த தவறுக்கு தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டேனே. எப்பொழுது? கேட்கவில்லையா? சரி, இப்போது கேட்கிறேன். என்னை மன்னித்து விடு, தவறு செய்து விட்டேன். எனக்கு கல்யாணம் என்று சொன்னதும் பயந்து விட்டேன், ஓடி ஒளிய வந்தேன். இல்லையெனில் நீதான் அறிவாயே. உன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றேன். என் திருமணமும் உன்னோடுதான் நடக்கும். இப்பொழுது காதலித்து புண்ணியம் இல்லைலாமா? கல்யாண முகூர்த்தம் தான் தவளி விட்டதே. அந்த புலோகிதலும் எப்பொழுதோ ஓடிலப்பால். ஏம்மா என்னை இப்படி கட்டி போட்டு இம்சப்படுத்துறேன்? அந்த தெனாலிராமன் நிச்சயமா இங்க வரமாட்டான். இந்த உலகத்துல உங்களை மாதிரி அம்மா இருந்தா யாரா இருந்தாலும் ஓடி போயிருப்பாங்க. தெனாலிராமன் என்ன விதிவிலக்கா? அந்த தாத்தாச்சாரியார் எவ்வளவு பெரிய பண்டிதர்னு உங்களுக்கு தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ண தேவராயருக்கு அவர்தான் ராஜ புரோகிதருங்கிற. அவருடைய ஊர்வலத்துல நான் கலந்துக்கலனா என் தலையையே எடுத்துடுவாரு. மகாகுரு தாத்தாச்சாரியார் வாழ்க! 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 மகான்களுக்கெல்லாம் மகான், பண்டித குல சிரேஷ்டர், ஜோதிட குலத்தின் திலகம், குருவுக்கெல்லாம் மகாகுரு, எம்பெருமான் ஈசனுடன் நேரடியாக பேசக்கூடிய வல்லமை, தேவர்களும் பாடுவார்கள் இவரது துதியை, பக்த ஜனங்கள் தான் அவருடைய இரண்டு கண்ணே, நேரடியாக காட்சி அளிக்கிறார் உங்கள் முன்னே மாபெரும் பண்டிதாச்சாரியார் தாத்தாச்சாரியார். மங்களம் உண்டாகட்டும். மகேசனின் கருணையும் கிருபையும் எப்பொழுதும் இந்த பக்த ஜனங்களின் மீது பொழியட்டும். பக்தர்களே, நேற்று இரவு எம்பெருமான் சிவனை நான் நேரில் காணும் நிகழ்வு நடந்தது. என்ன வேண்டும் தாத்தாச்சாரியரே என்று என்னிடம் பிரபு கேட்டார். யாம் மகிழ்ந்தோம். எம்பெருமானே, பக்தர்களின் நலனை தவிர இந்த தாத்தாச்சாரியார் வேறு எதை விரும்புவான் என்று பதில் கூறினேன். தாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். சந்தோஷம். எனில் என் பக்த ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும்படி ஆசி கூறுங்கள். ஆனந்தமாகவும் சுபிட்சமாகவும் இருக்க வேண்டும். மங்களம் உண்டாகட்டும். முகூர்த்தம் தவறி போனால் என்ன குண்டப்பா? இறைவன் இயற்கையை படைப்பதற்கு எந்த முகூர்த்தத்தை பார்த்தான்? முகூர்த்தத்தை பார்த்தா ஒரு தாய் தன் குழந்தையை கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறாள். சூரியதேவன் முகூர்த்தம் பார்த்து உதிப்பதில்லையே. கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது உண்மையானால் முகூர்த்தத்திற்கு வேலையே இல்லையே. உன்னுடைய இந்த சாதுல்ய பேச்சுக்கு சாரதா விழுவாள். அம்மா இல்லை, உனக்கு அம்மா கையால் பூஜை நிச்சயம், அதுவும் எல்லோர் முன்னிலும். ஆமல்லவா? ஆஹா, ஓ சாரதா, இங்கு பார், நான் ஒரு வேலை செய்கிறேன். இப்போதே கடை வீதிக்கு செல்கிறேன். கல்யாண வேலைகளை கவனிப்பதில் நேரம் போனதே தெரியவில்லை என்று அம்மாவிடம் கூறுகிறேன். சரியா? நான் நிச்சயம் வீட்டிற்கு வருவேன், என்னை நம்பு. நீ சென்று அம்மாவை சமாதானப்படுத்து, நான் வருகிறேன். ஒரு நிபந்தனை, குண்டப்பன் உங்களோடு வருவான். எதற்கு? உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? இல்லை. சரி விடு, வா போகலாம் குண்டப்பா. உங்களை காண்பதற்கு தான் இந்த கூட்டம். உங்கள் கடைக்கண் பார்வைக்காக இயங்குகிறார்கள். கூட்டத்தை தவிர்த்துவிட்டு நாம் வேறு வழியில் சென்று விடுவோமா? வேண்டாம். ஏனென்றால் பக்த ஜனங்கள் எல்லோருக்கும் என் தரிசன பாக்கியம் கிடைக்க வேண்டும். நாம் கடைவீதி வழியாக செல்வோம். தங்கள் ஆணை குருஜி.
தக்காளி என்ன என் வீட்டு கொல்லையிலயா விளையுது? கொஞ்சம் தக்காளி பாலா போச்சுன்னா நான் என்ன பண்றது? போயா, பெருசா வாங்க வந்துட்டாரு. பாருங்கள் கடைக்காரரே, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள். இங்க இருக்கும் காய்கறிகளிலேயே அழுகி போனவை, வாடி போனவை, பாழாய் போன காய்கறிகளை இந்த பையில் நிரப்பித் தருகிறீர்களா? செய்வதை விரைவாக செய்யுங்கள், ஏனென்றால் எனக்கு நேரம் குறைவாக இருக்கிறது. இதோ இப்பவே தரேன். இதோ இது எவ்வளவு அழுகி போய்விட்டது பாருங்கள். இது முற்றிலும் வாடி போய்விட்டது. இதையும் அப்புறப்படுத்துங்கள். இந்த அப்படிங்க, நீங்க கேட்ட அழுகி போன, வாடி போன, பாலா போன காய்கறி. ரொம்ப சந்தோஷம். ஒன்று செய்யுங்கள், இந்த பையை ஓரமாக வைத்துவிட்டு இங்கு அழுகாமல் வாடாமல் இருக்கும் காய்கறிகளின் விலை என்னவென்று கொஞ்சம் தெரியப்படுத்துங்கள். மகாகுரு தாத்தாச்சாரியார் வாழ்க! மகாகுரு தாத்தாச்சாரியார் வாழ்க! மகாகுரு தாத்தாச்சாரியார் வாழ்க! நடைய கட்டியா, நான் உனக்கு காய்கறி விற்க மாட்டேன். அதை சொன்னால் நான் எப்படி விடுவேன்? நான் எடுத்துக்கொண்டுதான் போவேன். அது எப்படி எடுத்துட்டு போவ? எங்க கையை வச்சு பாரு. என்ன, எனக்கே சவாலா? இதோ உன் காய்கறியின் மீது கையை வைத்து விட்டேன். இப்போது என்ன செய்வாய்? இங்க பாருங்க பண்டிதரே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் காய்கறி மேல கையை வச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படியா? இதோ உன் காய்கறியின் மீது கையை வைத்து விட்டேன். அதை என் கழுத்திலும் போட்டுக்கொண்டேன். இப்போது என்ன செய்வாய்? சொல் சொல். இன்னொரு தடவை மட்டும் நீ கையை வச்சு பாரு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். இதோ மறுபடியும் கையை வைத்து விட்டேன். என்ன பொட்டி பாம்பாய் அடங்கி விட்டாய்? நான் படம் எடுத்து ஆடியவுடன் இதற்கு இவர் இப்படி பதறி ஓடுகிறார். நான் என்ன கூற வருகிறேன் என்றால், ஜனங்களே, அடடா, என்ன ஆயிற்று உங்களுக்கு? ஓஹோ, தவறி விழுந்து விட்டீர்களா? பரவாயில்லை பரவாயில்லை, எழுந்திருங்கள். என்ன ஆயிற்று? இருங்கள். மகாகுரு தாத்தாச்சாரியார் வாழ்க! மகாகுரு தாத்தாச்சாரியார் வாழ்க! மகாகுரு தாத்தாச்சாரியார் வாழ்க! சற்று பொறுங்கள். உன் கழுத்துல பாம்புலுக்கலாமா? பாம்புலுக்கு. என்னது? ஐயோ லாமா, பாம்புலுக்கு உன் கழுத்துல பாம்பு. ஓ, பாம்பா? கண் குளிர பார்த்துக்கொள். இன்னொரு முறை இந்த அவகாசம் கிடைக்காது. பொழுதியில் விழுந்தால் புலவன். நெருங்காதே. விலகிச்சல் மூடனே. நீ யாரை பரிகாசம் செய்தாய் என்பதை உணர்ந்தாயா? என்னை மன்னியுங்கள் ஐயா, நான் வேண்டுமென்று எதுவும் செய்யவில்லை. நீ கண்ணிருந்தும் கபோதியா? எதிரில் இருப்பது யார் என்று நினைத்தாய்? கோபப்படாதீர்கள், உண்மையை சொல்கிறேன். நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை. முகம் முழுக்க புழுதியாகிவிட்டது. யார் என்று தாங்களே கூறுங்களேன். அடே முட்டாள், நான் யாரா? சாக்ஷாத் அந்த கைலை நாதனே என் முன் தலை வணங்கி நிற்பார். நான் பண்டிதர்களுக்கெல்லாம் பண்டிதன், மகா பண்டிதன் தாத்தாச்சாரியார்.
உன் கற்பனைக்கு கூட எட்டாத தலை சிறந்த பண்டிதன். உங்களை சந்தித்ததில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இருப்பினும் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் உயர்ந்தவர் என்பதற்காக நான் தாழ்ந்தவனாகி விட மாட்டேனே. என்ன உளறினாய்? நம் 2 பேரையும் படைத்தது அந்த இறைவன் தானே. இறைவனின் பார்வையில் உயர்வு தாழ்வு இருக்க முடியாதே. அவனை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் சமம் தானே. என்ன அறியாமை இது? நீ உன்னுடன் என்னை ஒப்பிடுகிறாயா? என்னையா? இந்த தாத்தாச்சாரியாரையா? கிணற்றில் வாழும் தவளையே, கிணற்றிலிருந்து எப்பொழுதாவது வெளியில் வந்திருந்தால் தெரிந்திருக்கும் இந்த தாத்தாச்சாரியார் எப்பேற்பட்ட மகான் என்று. நீ நம் குலத்திற்கே கேடு. உன்னை போன்றவனுக்கு எதிர்காலமும் இல்லை, நிகழ்காலமும் இல்லை. நீ இருப்பதே இந்த பூமிக்கு பாரம்தான். எம்மோடு ஒப்பிட்டுக் கொண்டு பேசுகிறாய். எம்மோடு? நான் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரச பண்டிதன், மாபெரும் ஞானி, சகலமும் அறிந்தவன். ஆனால் நீயோ உதவாக்கரை, ஒன்றுமில்லாதவன். உன்னை போன்ற ஒரு எளியவனுக்கு விஜயநகரத்தில் காலடி வைக்க அருகதை கூட இல்லை. ஏற்றுக்கொள். இதுதான் உனக்கு இந்த பண்டிதன் விடுக்கும் சவால். தைரியம் இருந்தால் விஜயநகர மண்ணில் காலடி வைத்துப்பார். பிறகு தெரியும். ஆணவத்தோடு அலைந்து தெரியும் உனக்கு இந்த தாத்தாச்சாரியாரின் இணையில்லா பெருமையும் புலமையும். அங்கு நீ படும் அவமானத்தை இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல, இனி 7 ஜென்மத்திற்கு முன்னால் மறக்க இயலாது. அழைப்பு விடுத்ததற்கு மிக்க நன்றி ஆச்சாரியாரே. இவ்வளவு அன்போடு அழைத்த பிறகு வராமல் இருப்பேனா? அட போனா போது விடுமா, எதுக்கு இவ்வளவு கோவம்? என்னதான் இருந்தாலும் லாமா இந்த குடும்பத்தோட வாரிசு தானே. அதுவும் ஒண்ணு. சரி, கொஞ்சம் விளையாட்டு புத்தி தான். இனிமே எப்பவும் இப்படி பண்ண மாட்டான். நான் இழுக்கல. என்ன சொல்லாங்க? எடுத்துட்டு வா. எதை எடுக்கணும்? அம்மாவோட செருப்பு எடுத்துட்டு வா. இவங்களே சுயமா ராமனை தேட போறாங்களாம். ஒருவேளை ராமன் கிடைத்து விட்டால் பிரளயம் வந்துவிடும், பூமி பிளந்து விடும், மின்னல் கண்ணை பறிக்கும், வானம் இடிந்து கீழே விழும். விழுந்துச்சு, வானம் இடிஞ்சு விழுந்துச்சு. லாமா, என்ன மேல இருந்து குதிச்சா? தூக்குங்க. எதை தூக்கணும்? இவரதான் இடுப்பு உடைஞ்சு கிடக்குறாரே, தெரியலையா? தூக்கு. வேண்டாம். அம்மா, அம்மா வேண்டாம். அம்மா, அம்மா வேண்டாம். வேண்டாம் அம்மா, வேண்டாம். களைப்பாக உள்ளது. என்ன சொல்றாங்க? லட்சியற்றவனே, பாவி, துஷ்டா. என்ன சொல்கிறாய்? இப்படி நான் சொல்லவில்லை, அம்மா சொல்கிறார்கள். சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, சோம்பேறி, தண்டசோறு. போதும் போதும், மேற்கொண்டு என்னவென்று சொல். இதற்கு மேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அத்தகைய மகா பண்டிதர் தாத்தாச்சாரியாரை பகைத்துக் கொள்வாய். இந்த ஊரே உன்னை தள்ளி வைத்து விட்டதே. உன்னோடு யாரும் எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. எப்படி சிலுக்கலாம் பாருங்களேன். சிரிக்காமல் என்ன செய்வது? என்னை தள்ளி வைத்து இந்த கிராமம் நல்ல வேலைதானே செய்துள்ளது. நான் யாரிடமெல்லாம் கடன் வாங்கினேனோ அவர்கள் கடனை திருப்பிக் கொடு என்று என்னை நெருங்க மாட்டார்கள், தொந்தரவும் செய்ய மாட்டார்கள். உன்னை போல் கபடனை பார்த்ததே இல்லை. இந்த ஊரை எரிந்து பற்றி கொண்டாலும் அதில் குளிர் காயும் சந்தர்ப்பவாதி. அவங்க சொன்னாங்களா? இல்லை, நான் தான் சொல்கிறேன். இனி எப்பொழுதும் உன் முகத்தை காட்டாதே. அம்மாவுக்கா? இல்லை, எனக்கு. இன்றோடு எல்லாம் மறந்து விட்டது. நேக்கும் அம்மாவுக்குமா? இல்லை, நேக்கும் நோக்கும் தான். ஏய், இங்க பார் சாரதா. அம்மா.
அம்மா நில்லுங்க, கேளுங்க அம்மா. என்ன இப்படி உட்காந்துட்டலாமா? கோவப்பட்டு போலாங்க, நிறுத்து. அடவிடப்பா, போகட்டும், எங்கும் போக மாட்டார்கள். குண்டப்பா, மிகவும் பசியாக உள்ளது, ஏதாவது சாப்பிடுவோம். கல்யாண சமையல் சாதம் மிஞ்சி இருக்குமே, சாப்பிடுவோமா? வா. யாருக்கும் முகம் காட்ட அருகதை இல்லாத ஒருவர் முகம் கழுவி என்ன செய்வார்? பழைய குச்சிகள் பாழாகிவிட்டன, அதனால்தான் தூக்கி எறிந்தேன். முன்னாடி இருக்கும் சொம்பில் புதியவை உள்ளன, எடுத்துக்கொள். வெளியே செல்வதென்றால் வேஷ்டியும் அங்கவஸ்திரமும் பெட்டி மேல் வைத்திருக்கிறேன், உடுத்திக் கொள்ளவும். புறப்படு ராமா, வெளியே சென்று கிடைத்த தண்டனைக்கான ஆனந்தத்தை அனுபவி. வணக்கம் கண்ணம்மா. நல்லா இருக்கீங்களா? அட வணக்கம் ஐயா. வாப்பா ஓடிடலாம். வா, இந்த பக்கம் வா. வீட்டில் நலம் தானே? அட பார்த்தாயா ராமா உன் தண்டனையின் பெருமையை? இனி இவர்கள் உன் நிழலை கூட தொடும் சாகசத்தை செய்ய மாட்டார்கள். உண்மைதான் பட்டு, பிரமாதம், அளவில்லா ஆனந்தம். அது சரி, அங்கு சிரித்துக் கொண்டு வருகிறாரே, அவர் நம் புரோகிதர் தானே? நல்லா இரு, நல்லா இரு, நீ நோடி வாழ். சரி. என்ன என்ன? ஏன் இப்படி மாட்டு வண்டிக்கு கீழே வந்து அமர்ந்து விட்டீர்கள்? வெளியில வெயில் கொளுத்துது, அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்து களைச்சு போயிட்டேன். இப்ப எழுந்திருச்சு போறேன். இருங்கள் புரோகிதரே, நேற்று கல்யாணம் வேண்டாம் என்று ஓடிவிட்டேன். நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? கொஞ்சம் கூட இல்ல. ஏய், கமண்டலத்தை விடு. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையாவது வாங்கி செல்லுங்கள். அப்புறமா வாங்கிக்கிறேன். இப்ப கமண்டலத்தை கொடுப்பா. அப்புறம் என்னால் கொடுக்க முடியாவிட்டால் உன் கல்யாணத்துக்கு என் மொய்யா நினைச்சுக்கோ. இந்த கமண்டலத்தை கொடுப்பா. கல்யாணம் நடக்காமல் நின்று விட்டதே. நடக்கிறப்ப மொய்யா நினைச்சுக்க. இப்ப கமண்டலத்தை கொடுப்பா. அப்படி என்றால் நான் உங்களுக்கு பட்ட கடனை அடைக்க வேண்டாமா? நீ எந்த கடனையும் அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன இங்க இருந்து போக விடு. அது எவ்வாறு சரி? கொஞ்சமாவது வாங்கிக் கொள்ளுங்கள். வெச்சிக்க, எல்லாத்தையும் நீயே வெச்சிக்க. புரோகிதரே, வேண்டாம், உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுப்பா. வணக்கம் ஜமீன்தார் ஐயா. வணக்கம் ஐயா. யார் நீங்கள்? நான் தான் ராமன், ராமகிருஷ்ணன். மாடுகளை வாங்க உங்களிடம் கடன் வாங்கினேனே. இத்தனை வருடங்களாகி விட்டது, அசலும் இல்லை, வட்டியும் இல்லை. எப்படி நீங்கள் என்னை மறக்க முடியும்? எல்லாம் காலத்தின் கோலம் தம்பி. சீக்கிரமாகட்டும் ஐயா, நேரமாகிறது. அது ஒன்றுமில்லை ஐயா, நேற்று குளிக்கும் பொழுது வழிக்கு விழுந்து விட்டேன். தலையில் அடிபட்டு விட்டது. சுய நினைவை இழந்து விட்டேன். எதுவும் ஞாபகத்தில் இல்லை. எதுவும் ஞாபகத்தில் இல்லை என்றால் கொடுக்கல் வாங்கலுக்கு ஏது வழி? நீர் யார் என்றே எனக்கு தெரியாது. நீரும் எம்மை மறந்துவிடும். வருகிறேன். வணக்கம் ஐயா. சற்று நெல்லுங்கள். அப்படி என்றால் முழு கடனும் தள்ளுபடியா? என் மறதி சொல்லும்படி உங்கள் கடன் தள்ளுபடி. ஆளை விடும் ஐயா. வாழ்த்துக்கள் ராமா, உன்னுடைய கடன்கள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. சரிதான், அந்த தாத்தாச்சாரியார் பெரும் உதவி செய்துள்ளார். போகட்டும், மிகவும் உழைத்து விட்டோம், சற்று ஓய்வெடுப்போம். பட்டு, பயங்கரமாக பசிக்கிறது. அம்மா எதுவும் அனுப்ப மாட்டாள். கடையில் வாங்கி சாப்பிடுவதற்கு கையில் பணம் இல்லை. இன்று உபவாசத்தை விட வேறு வழி இல்லை. இந்தா சாப்பிடு. என்னது இது? உணவு. சாலதா அனுப்புனா. எனக்கு தெரியும், யார் என்னை பற்றி கவலைப்படாவிட்டாலும் நிச்சயம் அவள் என்னை பற்றி கவலைப்படுவாள். சாரதா வரவில்லையா? இல்ல, உன் மேல கோவமா இருக்கா. உன் முகத்துல கூட முழிக்க மாட்டாளாம். அட போடா, அதோ அந்த மரத்தின் பின்பு ஒளிந்திருக்கிறாள். பொய் சொல்லாத. இந்த மரத்துக்கு பின்னாடி இல்ல, அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கா.
நான் மாட்டி விட்டேனே. ஏன் குண்டப்பா, இதில் ரொட்டி உள்ளது, கூட்டு உள்ளது, இனிப்பு இல்லையே. நீ போய் அவளிடம் கேட்டு வா, ஏன் இனிப்பு செய்யவில்லை என்று. ரொட்டியோட சேர்த்து இனிப்பு எதுக்கு செய்யணும்னு கேட்கலாம் போல. இத அனுப்புனா திங்கலையா? பைத்தியமா உனக்கு? நான் சுத்த சைவம். காலணியை தின்ன மாட்டேன். பார்த்தாயா பார்த்தாயா இவர் கொழுப்பை? இன்னும் எத்தனை காலம் இப்படியே வாழ்வாய்? கிடைத்த இடத்தில் உறங்குவது, கிடைத்ததை சாப்பிடுவது, என்னை பற்றியும் அம்மாவை பற்றியும் கவலை உண்டா? இந்த வாழ்வை வாழ்வதை விட மூழ்கி சாகலாம். கொஞ்சம் அதிகமாக உள்ளது. எனக்கு கோபம் வருகிறது, என்ன செய்வேன்? கூட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக உள்ளது. அப்பொழுது தூக்குங்கள். தண்ணீர் சொம்பை சொன்னேன், தூக்கி குடியுங்கள். பார்த்தாயா குண்டப்பா, என்ன சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. என்னை பற்றிய கவலையை விட நீ இவருடைய நண்பன் தானே? உன்னுடைய குடும்ப சூழலை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்கிறாரா? அந்த ஜமீன்தார் மாட்டை இவனிடமிருந்து பறித்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரே நாளில் மொத்த வயலையும் உழுது பயிரை அறுவடை செய்து உரிய நேரத்தில் கடனை அடைக்கவில்லை என்றால் பாவம் இவன் வீட்டையும் பறித்துக் கொள்வான். சூழ்ச்சிக்கு மொத்த உருவம். நீதான் அறிவாய் அல்லவா குண்டப்பா தந்தையின் உடல்நிலை எவ்வளவு மோசமாக உள்ளதென்று. இந்த நிலையில் இவன் எப்படி அந்த காரியத்தை செய்து முடிப்பான்? கையில் இருப்பது என்ன? தங்க காசு. இப்போதைக்கு என்கிட்ட இழுக்கிறது இதுதான். அப்படியா? எங்கே அதை என்னிடம் கொடு. பாவம் இவனுக்கு உதவி செய்வதை விட்டுவிட்டு இருக்கிற ஒரு தங்க காசையும் நீ ஆட்டையை போட்டு விட்டாய். கடவுளே, அழைத்துச் செல் என்னை உன்னிடம். இவ்வுலகிலிருந்தே அழைத்துச் செல். சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும், புரியுதா? என்னை பொறுத்தவரையில் குண்டப்பா, நமக்கு தான் நல்ல காலம் பிறந்து விட்டதே. பிறகு நாம் எதற்காக யோசிக்க வேண்டும்? பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிதாய் பெரிய வீடு கட்டுவோம். ஏன் நம் ஜமீன்தார் வீட்டை போல புது பொலிவுடன் பிரம்மாண்டமாய். சரியா? சரிதான். அம்மாவும் பாவம் எப்பொழுதோ கூறினாள், நடந்து நடந்து கால்கள் சக்தி இழந்து விட்டன என்று. அவர்கள் ஊரை சுற்றி பார்க்க 4 குதிரைகள் பூட்டிய வண்டியை செய்ய சொல்லி இருக்கிறேன். தெனாலிராமனின் அம்மாவாயிற்றே. கொஞ்சம் அதிகமாகுது, ஆனாலும் பரவாயில்ல. நடத்து. அது சரி குண்டப்பா, நான் உன்னிடம் அந்த பண மூட்டையை ஜாக்கிரதையாக வைக்க கொடுத்தேன் அல்லவா? அது பத்திரமாக உள்ளதா? இதோ எங்களுக்கு. என்ன காரியம் செய்து விட்டாய் குண்டப்பா? இந்த ஊர் மக்களுக்கு நம்மிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் நமக்கு தான் ஆபத்தாகிவிடும். புறப்படு சீக்கிரம். அம்மா, அந்த தங்க காசை எடுக்க விடு. விடு, பரவாயில்லை. 1, 2 தவறி விழுந்தாலும் என்ன பெரிதாக இழக்கப் போகிறோம்? நம்மிடம் தான் அளவற்ற செல்வம் உள்ளதே. பாப்பா, சுத்த தங்கம் ஐயா. தங்கமா? சரி, நான் போயிட்டு வரட்டுமா? ஆனா லாமா, என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. இவ்ளோ சீக்கிரம் இவ்ளோ தங்க காசுகள் எங்க இருந்து கிடைச்சது? எனக்கு கிடைத்த விஷயத்தை விட உன் தந்தையின் வயலில் மிகப்பெரிய புதையல் ஒன்று புதைந்திருக்கின்றது. என்னது, உண்மையா? என் அப்பாவோட வயல்ல
பெரிய புதையல் இருக்கா? சத்தியமா சொல்றேன் குண்டப்பா, யாரும் இல்லாத நேரமாக பார்த்து இதோ என் கைக்கு கிடைத்த சில தங்க காசுகளை கொண்டு வந்து விட்டேன். மீதம் இருக்கும் புதையலை நாளை கண்டுபிடிப்போம். கிடைப்பதில் பாதி பங்கு எனக்கு, மீதி பங்கு உன் தந்தைக்கு. இந்த புதையலை பற்றி யார் காதிலும் விழக்கூடாது என்று ஆண்டவனை வேண்டிக்கொள். அப்படி விழுந்தால் அவர்கள் நம்மை விட முந்திக் கொண்டு நம் புதையலை எடுத்துச் செல்வார்கள். ஏனென்றால் யார் வயலை உழுவார்களோ அவர்களுக்குத்தானே புதையல் கிடைக்கும். காதில் விழுந்ததா? நீங்க செஞ்ச வேலைக்கு நன்றி சொல்றதை விட உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணும் இல்ல. அட, இதில் நான் செய்தது என்ன இருக்கின்றது? செய்ததெல்லாம் இந்த கிராமத்து மக்கள் தான். இரவு முழுவதும் பாடுபட்டு இந்த வயலை உழுது உங்கள் பிரச்சனையை தீர்த்து விட்டார்கள். உங்கள் நன்றிக்கு இவர்கள் தான் பாத்திரமானவர்கள். அட போயா, நீயும் உன் பாத்திரமும் பூரா வயலையும் உழ வச்சுட்ட, அதுவும் பொய் சொல்லி. உயிரே போனாலும் ராமன் பொய் சொல்ல மாட்டான் என்று இந்த கிராமத்திற்கே தெரியும் ஜமீன்தாரே. வயல்ல புதையல் இருக்குன்னு சொன்னியே, அது பொய் இல்லையா ராமா? முற்றிலும் இல்லை. சில நாட்களுக்கு பிறகு இந்த நிலத்தில் விளையும் விளைச்சலானது கோபால் அண்ணனுக்கு அதைவிட சிறந்த புதையல் ஒன்று இருக்க முடியுமா? இதுதான் உண்மையான புதையல் புரோகிதரே. நம் நாட்டு விவசாயி கஷ்டப்பட்டு உருவாக்கும் புதையல். ஆனால் துரதிர்ஷ்டவசம் என்னவென்றால், இந்த ஜமீன்தார் போன்றவர்களால் அவதிப்படும் ஏழை விவசாயிகளுக்கு 2 வேளை போஜனமும் கிடைப்பதில்லை, சுயமரியாதையும் கிடைப்பதில்லை. இன்னும் எத்தனை நாள்? என்றாவது ஒரு நாள் இந்த அநியாயத்தை எதிர்த்து போராட ஒருவன் வருவான். அவன் உம்மை போன்ற ஜமீன்தார்களை அழித்து ஏழை விவசாயிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றுவான். சரி சரி, மிகவும் பாடுபட்டு விட்டோம். இனி ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் இது. அம்மா, இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஐயோ, நீயுமா? இரவு முழுவதும் முழுதாயா? புதையலுக்காக ஆசைப்பட்டா? ஐயோ அம்மா, ஒரு வார்த்தை என்னிடம் கூறியிருக்கலாமே. அம்மா அம்மா, வேண்டாம் அம்மா, என்னை மன்னித்து விடம்மா. நான் உன் செல்ல மகன் அல்லவா? இரக்கம் காட்டம்மா. வேண்டாம் வேண்டாம், கெஞ்சி கேட்கிறேன். எப்படி இருக்கிறது? கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறது, ஆனால் பரவாயில்லை, ருசியாக இருக்கிறது. நான் கேட்டது உன் கையில் இருக்கும் இந்த பழத்தை பற்றி இல்லை ராமா. நீ எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நீ ஒரு உதவி செய்தாயே, அந்த புண்ணிய காரியத்தின் பலனை பற்றி கேட்டேன். எனக்கு ஒரு விஷயத்தை கூறு ராமா. ஒரு நிராதாரிக்கு உதவி செய்யும் போது உனக்கு எப்படி இருந்தது? நிறைவாக இருந்தது முனிவரே. ஒருவருக்கு உதவி செய்ய யாருக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்காது? அதிலும் கோபால் என் நண்பனின் தந்தை. அவருக்கு உதவி செய்வது என் கடமைதானே. மனிதாபிமானம் காட்டுவதும் ஒரு கடமைதானே. அக்கடமையை செய்வது உன் தர்மம். இவ்வுலகில் இன்னும் எத்தனை ஆதரவற்ற மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு உன் தேவை இருக்கிறது. அவர்களுக்காக நீ ஏதேனும் செய்யலாமே. அடடடா, ஏன் என்னை மாட்டி விடுகிறீர்கள்? நானும் எல்லோரையும் போல ஒரு சாதாரண மனிதன் தான். என் பிரச்சனைகள் எனக்கு உண்டு, மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்வேன்? உன் புத்தியை தீட்டி ஒரு மகத்தான காரியம் செய்த நீ இப்படி பேசுகிறாய் ராமா.
நீதானே சற்று நேரத்திற்கு முன்பு அந்த வியாபாரியின் அநியாயத்தையும் சூழ்ச்சியையும் எதிர்த்து நியாயத்திற்காக போராடினாய். ஏதோ ஒரு உணர்ச்சியில் செய்து விட்டேன். பதிலுக்கு என் உயிரை எடுக்கப் போகிறீர்களா? சரி, நான் ஓய்வெடுக்கும் நேரம் வந்து விட்டது. பிறகு சந்திப்போம். சரி, இனி நீ உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே உன் வாழ்நாள் முழுவதும் நீ ஓய்வெடுக்குமாறு நான் உனக்கு ஒரு வழி காட்டட்டுமா ராமா? உழைக்காமலேயே கிடைக்குமா? ஆம், உண்மைதான். பொன், பொருள், புகழ் எல்லாம் உன்னிடம் இருக்கும். அவையெல்லாம் உன்னிடம் கொட்டி கிடக்கும் போது நீ உழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு பேச்சுக்கு கூட உழைக்க வேண்டாமா? 100% உண்மை. என்றால் அம்மா, சாரதாவின் வீட்டார் அனைவரையும் திருப்திப்படுத்த எதுவும் செய்ய வேண்டாம். ஆம், என் வார்த்தைகளை நீ நம்பு. அப்படி என்றால் அந்த உபாயம் என்னவென்று கூறுங்கள். நீ உடனடியாக காளிமாதா ஆலயத்திற்கு செல். அந்த தாயின் பாதங்களுக்கு உன்னை சமர்ப்பித்துக் கொள். நான் இப்பொழுது கூறப்போகும் மந்திரத்தை சிரத்தையுடன் ஜெபம் செய். உன் வாழ்க்கையின் இலக்கும் அந்த பிரம்மன் எழுதிய உன் தலையெழுத்தும் உனக்கு தெளிவாக புரியும். ஜெய் மகாகாளி. அம்மா மகாகாளி, ஹே லோகமாதா, என் பிரணாமங்களை ஏற்றுக்கொள் தாயே. எல்லாவற்றையும் அறிந்த தாய் நீ. நான் எதற்கு இங்கு வந்தேன் என்பதையும் அறிவாய். நான் உன்னை பூஜிக்க வந்துள்ளேன் அம்மா. உன்னை பிரசன்னம் செய்து கொள்ள என்னை நான் உனக்கு சமர்ப்பணம் செய்ய வந்துள்ளேன். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து விடு தாயே. ஜெய் மகாகாளி. ஓம் க்ரீம் காளிகாய நமோ நமः. ஓம் க்ரீம் காளிகாய நமோ நமः. ஓம் க்ரீம் காளிகாய நமோ நமः. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.